ஃப்ரெண்ட்ஸ், குறைவான நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி பால் கொஞ்சம் பொங்கி வரக்கூடிய நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 100 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். 1/4 லிட்டர் பாலுக்கு இந்த சுகரை போட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து முருகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 ட்ராப் லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கீழே வந்து பிடிக்காமல் இருக்கும். நான் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறமா பால் இதே மாதிரி நல்லா திரண்டு வரும். இப்போ நமக்கு பால்கோவா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் இதை வந்து பாதாம் சின்ன சின்னதாக துருவி எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி முருகி வரும். இப்போ இந்த பாதாமை இதோட சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து பால் பொங்கினதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். இல்லைட்டா உங்களுக்கு வந்து அந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கனால முருகிடும் பாகு வந்து. இப்போ இதே மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு ஸ்வீட்டான டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் மில்க் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பால்கோவா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.